எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, நல்லா கேட்டுங்க மக்களே. திமுக ஆளுங்கட்சி நடத்தின மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா என்னென்ன பேசுகிறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை வச்சு மிரட்டுவாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சு மிரட்டுவாங்க, சிபிஐ வச்சு மிரட்டுவாங்க, அதுக்கப்புறமா டெய்லியும் தினம் திமுக மேலேயும் திமுகவோட அமைச்சர்கள் மேலேயும் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க, பொய்யான வதந்திகளை பரப்புவாங்க. அதனால் நீங்கள் யாருமே எதை கண்டு அஞ்ச வேணாம். 2026 நம்ம தான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு மு.க. ஸ்டாலின் ஐயா வீரவசனம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா திரு நேரு ஐயா மத்திய அரசு என்ன பண்ணாலும் சரி, எந்த விதமான மிரட்டல் கொடுத்தாலும் சரி, அதை கண்டுலாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேரு ஐயா பேசினாங்க. அதாவதுங்க, எல்லாத்துக்குமே தெரியும், திரு நேரு ஐயா 1020 கோடி ரூபா லஞ்ச பணம் வாங்கிட்டு தான் பணியிடங்களை நிரப்பதுக்காக லஞ்ச பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஆதாரத்தோட அமலாக்கத்துறை 2வது தடவை டிஜிபிக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு நேரு அவர்களை கைது பண்ணலைன்னா இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேரையும் சேர்த்துருன்னு சொல்லி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆனால் இருந்த போதிலும் அதுக்கப்புறமா இவ்வளவு வீரவசனம் பேசிக்கிட்டு நேரு ஐயாவோட மகன் அருண் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமன் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க மக்களே. இவங்களுக்கு மக்களோட குறையோ மக்களுக்காக நாங்கள் போய் நிர்மலா சீதாராமனை மீட் பண்ண போனேன்னு சொல்றது, முன்னாடிலாம் போய் மீட் பண்ண மாட்டாங்க. நேரு ஐயாவை கைது பண்ண சொல்லி அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா? இப்பத்த திமுகவோட அமைச்சருக்கு நேரு அவரோட பையனுக்கு இப்போதான் தமிழக மக்கள் மேலே ரொம்ப அக்கறையாம். மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்காக நிர்மலா சீதாராமன் அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்காக டெல்லி போயிருக்காங்க. இதை யாராவது நம்புவாங்களா மக்களே? நீங்களே யோசிச்சு பாருங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்கள எதுக்கு போய் நேரு பையன் மீட் பண்ணணும்? அப்போ இவ்வளோ, அதாவது நேரு அவர்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி கைது பண்ண சொல்லி அமலாக்கத்துறை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நேரு அவர்களை கைது செய்ய வேணாம் அப்படிங்கிறதுக்காக போய் மீட் பண்ணி பேசிட்டு மக்களுக்காகத்தான் நாங்கள் போய் அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்றது எந்த வகையில் நியாயமா இருக்குது? இதை நம்ப முடியுமா? நல்லா பார்த்துங்க, திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துங்க.